வெல்கம் டு வி ஷேர் சேனல். ஆரம்சார் எங்கள் பகிர்வுக்கு ஒரு அன்பான அழைப்பு. இனிய நண்பர் எடிசன் அவர்களுடன் இணைந்து வி ஷேர் தளத்தில் உங்களுடன் வில்லியம். முந்திக் கொள்வோம். ஒரு காட்டின் மலைமுகடுகளுக்கு இடையே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றை கடப்பதற்கு ஏதுவாக ஒரு கயிற்று பாலம் தொங்கிக் கொண்டிருந்தது. அது மிக குறுகிய பாலம், ஒருவர் மட்டுமே செல்லக்கூடிய அளவுக்கு குறைந்த அளவில் உள்ள தொங்கு பாலம். அதில் ஒரு நாள் எதிர் திசைகளிலிருந்து 2 ஆடுகள் ஏதோ சிந்தனையில் நடுப்பாலம் வரை வந்ததும், தனக்கு எதிரே இன்னொரு ஆடு நிற்பதையும், இனி அதற்கு மேல் ஒரு அடி கூட முன்னெடுத்து வைக்க முடியாது என்பதையும் 2 ஆடுகளுமே உணர்கின்றன. யாராவது ஒருவர் வந்த வழியே பின் சென்றால்தான் இன்னொருவர் பாலத்தை கடக்க முடியும். யார் செல்வது? 2 ஆடுகளுமே தங்களின் கூர்மையான கொம்புகளின் வலிமையை நம்பி முட்டிக்கொண்டன. முரட்டு சண்டையாக மாறி 2 ஆடுகளுமே பாதாளத்தில் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கும் காட்டாற்றில் விழுந்துவிடும் தருணம் அது. ஒரு ஆடு தன் கொம்புகளை விடுவித்துக் கொண்டது. மற்றது சற்றே தன் உடலை வளைத்து அந்த தொட்டில் பாலத்தில் படுத்து கொண்டது. அந்த ஒரு ஆடு மற்ற ஆட்டின் மீது லாகவமாக தாண்டி மற்ற ஆட்டிற்கு நன்றி சொன்னது. 2 ஆடுகளும் நட்புடன் தங்கள் திசைகளில் பயணத்தை தொடர்ந்தன. தெரிந்த கதைதானே இது. எனினும் தெரிந்ததால் பயன் ஏதும் இதுவரை உண்டா என்றால் ஆம் என்று சொல்ல முடியாது. சாலைகளில் 2 கார்கள் முட்டிக்கொண்டு நிற்பதும், இதில் யார் ரிவர்ஸ் கியர் போடுவது என்ற ஈகோவில் நான் யார் தெரியுமா என்ற மரபணு ஆராய்ச்சியில் தொடங்கி, அது யார் அப்பன் போட்ட ரோடு என்றெல்லாம் தொடர்ந்து அனல் பறக்கும் சண்டை காட்சியாக மாறி 2 நல்ல பயணங்கள் இடையில் தடைப்பட்டு தடம் மாறி காவல் நிலையத்தில் கண்டிப்பாக போய் நிற்கும். அலுவலகத்தில் ஒரு கோப்பினில் யார் கையெழுத்து போடுவது என்ற விவாதத்தில் தொடங்கி, என் வேலையே போனாலும் பரவாயில்லை, உன்னை பார்த்துக்கிறேன் என்ற சவால்களில் முன்ஜென்ம பகையாக முளைவிட்டு தொடர்ந்துவிடும். அண்ணன் தம்பி பாசம் சின்ன ஒரு வரப்பு பிரச்சனையால் பங்காளி சண்டையாக பல தலைமுறைகள் பகைமையை காக்கப்படும். கோவில்களில் யாருக்கு முதல் மரியாதை என்பதில் ஊரே 2 பட்டு தேரை இழுத்து தெருவில் நிறுத்தி சாமியையும் சந்தி சிரிக்க சங்கடப்படுத்துவர். ஆனால் எங்கோ எதற்கோ விட்டு கொடுத்த காரணத்தால் சின்ன மன வருத்தமோ அல்லது தீரா பகையோ ஒரு நிமிடத்தில் உலர்ந்து போய் உறவு எனும் பூ பூக்க தொடங்கிவிடுகிறது. அந்த புரிதலான உறவு அவர்களின் வாழ்க்கையை இனிமையாக மாற்றி அவர்கள் பயணங்களை வாழ்த்துக்கள் நிறைந்ததாக வளப்படுத்துகிறது. இத்துடன் அவ்வளவுதான் என்று முடிந்த கதைகளை பின்னொரு நாள் சந்திப்பில் அசை போட்டு சிரித்து எப்படியெல்லாம் சண்டை போட்டோம் என்று தங்களை தாங்களே ஏளனம் செய்து மகிழ்பவர்களும் உண்டு. எதுவாக இருந்தாலும் உறவு தொடர்வதற்கோ புதிதாக பூப்பதற்கோ யாரோ ஒருவரின் விட்டு கொடுத்தல் உறுதியாக இருந்திருக்கும். விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை என்பதை நேர்மறையாக அறிவித்து நிம்மதி அடைவார்கள். யார் முதலில் என்பதுதான் எப்போதும் மிகப்பெரிய பூட்டாக நம் மனங்களில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. விட்டு கொடுத்தல் என்னும் சாவி யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் அந்த மகிழ்வான உறவில் முதல் மரியாதைக்கு தகுதியானவர்கள் ஆவார்கள். தாமதிப்பதோ தயக்கம் காட்டுவதோ விரிசல்களை பெரிதாக்கி விடுமே தவிர மன அமைதிக்கு கொஞ்சமும் பயன்படாது. ஒரு கருவூலத்தின் பெரிய பூட்டை சிறிய சாவி கொண்டு திறப்பது போல மிக எளிதான காரியம்தான் விட்டு கொடுத்தல். அவனாக வரட்டும், பார்த்துக்கலாம், நான் எதுக்கு இறங்கி வரணும், முதல்ல அவன்தான் மன்னிப்பு கேட்கணும் என்றெல்லாம் வன்மம் வளர்த்து வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வதை விட முதலில் நாம் செய்வோம் அந்த நற்செயலை என முந்திக் கொள்வோர் ஒரு நல்ல உறவின் முதல் அத்தியாயத்தின் முதல் எழுத்தை ஆரம்பித்து சுபமாக்கி விடுவர். முடமாக முனகி கொண்டு இருக்காமல் முந்திக் கொள்வோம். மன்னிப்பே மகத்தான வாழ்வு. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள உங்களை அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.